अस्मद्गुरु परमगुरु शिवरपूर्णमुत्सयामुनन्दां पद्माक्षनाथशतजित्सेनेशरमारमापति वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्यवर्यो मे दत्तां तदागति प्रणामं लक्ष्मणमुनिकृते गृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ताश्चन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम् இந்த எதிராய சப்ததி அப்படின்ற மகா ஸ்தோத்திரம் மகா கிரந்தம் அந்த மகா கிரந்தத்தினுடைய மங்களாச்சரண ஸ்லோகமாக இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்திலே இஷ்ட தேவதா நமஸ்காரம் வந்தே அப்படின்றதுனால தெரிவிக்கப்படுறது. அந்த எம்பெருமான் தானே நமக்கு எல்லாத்தையும் வேதத்தையும் போதுவித்து பாஞ்சராத்திராதி சாஸ்திரங்களையும் அவன் தானே நமக்காக வேத உபபிரமணன்ற ரீதியில அருளி செய்து அனுகிரகிக்கிறான்னு சொல்றதுனால பலனும் வருது. அதே போல விஷய வைலட்சண்யம் இந்த கிரந்தத்துல எதிராஜ ஸ்துதி முகேன இதுல சொல்லப்படக்கூடிய நமக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் குறிக்கொள்றது அப்படின்னு பார்த்துட்டு வரைக்கும் முதல் கட்டளையான ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல் அப்படின்னு சொன்னாரு. அது இதுல இந்த எதிராய சப்ததி அப்படின்ற மகா கிரந்தத்துல ஆங்காங்கு ஸ்ரீபாஷ்யங்களுடைய அர்த்த விசேஷங்கள் காண்பிக்கப்படுறது, சொல்லப்படுறது, போதிக்கப்படுறது அப்படின்றத இந்த முதல் ஸ்லோகம் காட்டுறது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த பாஷ்யம்னு சொல்லிட்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணது ரெண்டு பாஷ்யம். சங்கரர் பண்ணது 3 பாஷ்யம் கூட பண்ணிருக்காரு. அதாவது பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு பண்ண. அதுக்கு மேல கூட விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம்னு கூட பண்ணிருக்காரு. ஆனா பாஷ்யக்காரர் பிரம்மசூத்திர பாஷ்யத்து பண்ணார், கீதா பாஷ்யம் பண்ணார். விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் பண்ணல. பாஷ்யக்காரருடைய சிஷ்ய பிரசிஷ்யராயிருக்கக்கூடிய பட்டர் சஹஸ்ரநாம பாஷ்யத்தை பகவத் குண தர்ப்பணம், ஏன்னா நாமங்கள் எல்லாம் அவனுடைய குணகிருத்தமா இருக்கிறதுனால அந்த பகவானுடைய குணம் தர்ப்பணம், அது கண்ணாடி போல காண்பிக்கிறது அப்படின்றத பராசர பட்டர் பண்ணார். அதே போல உபனிஷத் பாஷ்யம் பண்ணாரா அப்படின்னு சொன்னா உபனிஷத் பாஷ்யம் தனியே பண்ணல. உபனிஷத்துல முரண்பாடா எங்கெங்க அர்த்தம் சொல்றாளோ மற்ற மதங்கள்லாம் அதுக்கு அந்த இடத்துல அந்தந்த வாக்கியங்களுக்கு சரியான அர்த்தம், அதாவது விசிஷ்டாத்வைத பரம்பு வச்சுக்கோங்க, அந்த அர்த்தத்தை வேதார்த்த சங்கிரகம், வேதத்தினுடைய அர்த்த சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சுருங்க பண்ணார். பூர்ணமான உபனிஷத்துக்கு ஆதியோட அந்தம் பாஷ்யம் பண்ணலை.
அதனால ஏன்னா உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் அப்படின்ற ரீதியில இருக்கக்கூடிய பாராசரிய வச்சஸ்துதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் பாராசரியருடைய வச்சஸ் வாக்குனுடைய அமிர்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்திலேருந்து மத்தியத்திலேருந்து எங்கேயோ ஓரத்திலேருந்து எடுத்தது இல்லை. எதையுமே உயர்ந்த பொருளை கடைந்து எடுக்கணும்னு சொன்னா ஆழ் பொருளை தான் ஆழத்திலேருந்து கொண்டு வரணும். கரையோரமா இருக்கிறதுலாம் அவ்வளோ இதுவா இருக்காது. அதனால உபனிஷத்தாகிற துக்தாப்தி அந்த க்ஷீர சமுத்திரம் உபனிஷத்தாகிற க்ஷீர சமுத்திரத்தை மத்தியோத்ருதாம் அந்த மத்தியத்திலேருந்து எடுக்கப்பட்டதானது அப்படின்னு அது வேதாந்த அந்த பரம்பொருள் என்னது, அந்த பரம்பொருளை அடையக்கூடிய வழி தத்துவஹிதங்கள் அதை காட்டக்கூடியதா இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாச சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணாங்க. அதுதான் உபநிஷத்திலேருந்து சாரமா அதை எடுத்திருக்கிறதுனால அந்த சாரத்துக்கு உண்டான வியாக்கியானம் பண்ணாலே போரும், தனிய பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த தனியிலையும் கொஞ்சம் முரண்பாடா அங்கங்க மற்றவாள் பண்ணியிருக்கிறதுக்கு பரிஷ்காரத்தை வேதார்த்தங்கள். அதுக்கப்புறம் அதே போல உபனிஷத்தை கண்ணனாகப்பட்டவன் அர்ஜுனன்ற வருஷத்தை வச்சு உபனிஷத்து அதனால அவனுக்கு சொல்றதுக்காக அந்த உபனிஷத் சாரமாகிற துத்தத்தை பாலை பொழிஞ்சான். அதனால அந்த இடத்துல கண்ணன் கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசன் அந்த தெய்வ தேர்ல மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை அந்த கீதையினுடைய செம்மைய செழுமைய கீதைன்றது ஒண்ணு அந்த கீதைன்றது ஒண்ணுன்னா அதான் பெருமாள் சாதித்தது அர்ஜுனோட உத்தேசித்து அதனுடைய செழுமை வெறும் கீதை இல்லை. பாஷ்யக்காரர் பண்ணது பாஷ்யம்லாம் என்ன அர்த்தம்னா அது பொருள் தெரிய பண்றது தான் பாஷ்யம். அந்த பொருளை விளங்க செய்யறது தான் பாஷ்யம். அவர் கீதையினுடைய பொருளைன்னு சொல்லல, அங்க அமுதனார் சொல்லுச்சு கீதையின் செம்மை அந்த கீதையினுடைய செழுமை இருக்குது அந்த செழுமைய பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசன் அப்படின்னு சொன்ன. அதனால ஒவ்வொன்று அந்த கீதை ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா சாமான்யமா வேதம் எப்படியோ வேதம் என்ன பண்றது தைகுண்ய விஷயா வேதாஹா அப்படின்னு கண்ணன் கீதையில சொன்னான். வேதம் எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்கும் வழியை காண்பிக்கிறது. ஏன்னா முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா அந்த முக்கியமான விஷயத்தை மாத்திரமே சொன்னா அதுங்கிட்ட எல்லாரும் வரமாட்டாங்க. அதனால முக்கியமான விஷயத்துக்கு மேல அதுக்கு அனுபந்திகளா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி அவளெல்லாம் அந்த அனுபந்திகள்ல ஈடுபட வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுபந்திகள்லாம் பிரயோஜனம் இல்லை முக்கிய அர்த்தத்துக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வருவார்கள். இல்லைன்னா கேவலம் முக்கிய அர்த்தத்தை மாத்திரமே சொன்னா அந்த இடத்துல யாரும் கேட்க மாட்டார். அதனால்தான் வேதம் என்ன பண்ணிச்சு ஆஸ்திக நாஸ்திக எல்லாருக்கும் உண்டான அதாவது
சத்ரு சமனா என்ன சத்ரு சமனம் பண்றக்கூடிய சேனை ஆகாதிகளை கூட வேதம் சொல்லிச்சு. ஏன்னா ஒருத்தன் சத்ருவை அழிக்கணும்னு நினைச்சவனுக்கு அப்படி அவனுடைய ரஜோகுணம் தமோ குணத்தினால அப்படி ஒரு பிரகிருதி இருக்கான்னா அவனுக்கு வேதத்துல வழிகாட்டினாதான் இந்த சத்ருவை நாம வேதத்துல சொன்னபடி யாகம் பண்ணி அழித்தோம். அப்போ வேதத்துல சொன்னபடி யாகம் பண்ணா பகவத் பிராப்திக்கு உண்டான வழியை காண்பிச்சிருக்குதே அதுவும் உண்மை அப்படின்னு அதில் ஈடுபடுவேன். அதுக்காக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் கீதையும் பெருமாள் என்ன பண்ணார், எல்லாத்தையும் சொன்னார், எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சொன்னார். சத்துவகுணம் படைச்சவா எப்படி இருப்பா, ரஜோகுணம் படைச்சவா எப்படி இருப்பா, தமோகுணம் படைச்சவா எப்படி இருப்பா, அவர்கள் என்ன மாதிரியான ஆசைப்படுவது விரும்புவார்கள், அது எப்படி இருக்கும் காரியங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வழி. அதனாலதான் என் பெருமான் கூட சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா அப்படின்னு 4 வித புருஷார்த்தங்களையும் கொடுக்குறான். கேவலம் மோட்சார்த்த புருஷார்த்தத்தை மாத்திரம் கொடுக்கல பெருமான். எம்பெருமானே பக்தி பண்ணாலோ, அதாவது பக்தி யோகம் உபாசனம் பண்ணாலோ, இல்லை சரணாகதி பண்ணாலோ மோட்சம் மாத்திரம் கொடுக்கல, 4 விதமா கொடுக்குற. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானி பரதர்ஷபா. என்ன பஜனம் பண்றவா உபாசனம் பண்றவா 4 விதமானவாள். ஆர்த்தன் ஜிக்யாசு அர்த்தார்த்தி, பணத்தை இழந்துட்டேன் பணம் வேணும் அப்படின்னு கஷ்டப்படுறவன். ஆத்மாவலோகனம், இந்த தன்னுடையதான ஆத்மாவை அனுபவிக்கணும்னு விரும்புறவன். ஏன்னா ஆத்மானுபவம் ரொம்ப சுகமானது. இந்த ஆத்மா புண்ணிய பாப்பங்கள்னால கர்மகிருதமான சரீரத்துல மாட்டிண்டு அவஸ்தைப்படுறது, அது துக்கமா இருக்குது, துக்க மிஸ்ரிதமா இருக்குது, துக்கோதர்க்கமா இருக்குது. அதனால அது இல்லாத அந்த கர்மங்கள் கழிஞ்சு இந்த சரீரம், அந்த கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய சரீரம் இல்லாத ஆத்ம சுகம்னு ஆத்மானுபவம்னு இருக்குதே, அது பெரியவரிய அளவில்லா சிற்றின்பம். பகவத் அனுபவம் தான் பேரின்பம். பகவானுக்கு தொண்டு பூண்டு அமுதம் உண்றது இருக்குதே, கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கக்கூடிய ரசானுபவம் தான் ரொம்ப உயர்த்தி பேரின்பம். ஆனா இந்த ஆத்மாவாகப்பட்டது இந்த புலன்கள்னால அனுபவிக்கக்கூடிய இன்பம் இருக்க, அதெல்லாம் சிற்றின்பம். ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியும். அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், சின்னதா இருக்கும் அந்த இன்பம். அதே மாதிரி நம்மளாலே அதுக்கு மேல அனுபவிக்க முடியாது, கொஞ்ச நாள் தான் அனுபவிக்க முடியும், கொஞ்ச காலத்துக்கு தான். அது சிற்றின்பம். ஆனா இந்த ஆத்மானுபவம் இருக்குதே, இந்த புலன்களை ஒழிச்சுட்டு புலன்கள்லாம் இல்லாத ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்க கூடியது இருக்குதே, அது இதுவா இருக்கக்கூடியது. என்னவா இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, அது அளவில்லாத சிற்றின்பம். அது தன்னை மாத்திரம்தான் அனுபவிக்கிறது, பகவத் அனுபவத்தை பண்ணலை ஆத்மானுபவம் ஆத்மா. அதனால அது சிற்றின்பம். ஆனா தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். புலன்களால் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை போல அது இருக்குமா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, அளவிட்டதா இருக்காது. புலன்களால அனுபவிக்கிறது சிற்றின்பம், தெரிவறிய அளவில்லா அதான் அது சிற்றின்பம், அது அளவோடு இருக்கக்கூடியது. அதே ஆத்மானுபவம்
புலன்கள்லாம் இல்லாத கர்ம சம்பந்தம் இல்லாத நம்முடைய ஆத்மாவை அனுபவிக்கிறது. அது அளவில்லா சிற்றின்பம். ஏன்னா பேரின்பமான பகவத் அனுபவம் இல்லை, இது சிற்றின்பம் தான். ஆனா இதுக்கு அளவே கிடையாது, அளவில்லா சிற்றின்பம். அது தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். அது தெரியறதுக்கு அரிதானதான அளவில்லாததான சிற்றின்பம். அப்படி புலன்களால பண்றது மொத்தமே அளவுடையது. அப்படிப்பட்டதான அந்த சிற்றின்பம் இருக்குதே, அதாவது கர்ம சம்பந்தியா இருந்து அந்த கர்ம சம்பந்தத்தினால ஏற்பட்ட இந்த அழியக்கூடிய சரீர இந்திரியங்களை கொண்டு ஆத்மா இல்லாம தனித்திருந்தேன். அந்த கர்ம சம்பந்த வியுக்தமான சரீர வியுக்தமா இருக்கக்கூடிய ஆத்மா அது ஒரு விசேஷம். ஏன்னா அது கர்ம சம்பந்தத்தை விட்டுட்டு இருக்கிறது. அதனால அந்த ஆத்மானுபவம் ஒன்னு ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தின்ற இடத்துல ஒருத்தன் இழந்தவன், ஒருத்தன் புது பணத்தை விரும்புறவன், ரெண்டு பேருமே அர்த்த காமன் தான். அதாவது அர்த்த காமன்றது புலன்களால சரீரேந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை எதிர்பார்க்கிறவன் அர்த்தம். அர்த்த காமன்றது என்னன்னா கேவலம் பொருள்களால அடையக்கூடிய இன்பம், அது புலன்களால நுகரக்கூடிய இன்பமாயிருக்கு. அது அர்த்த காமனா இருக்கு. ஒருத்தன் இழந்தத்தை பெறணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் புதுசா பெறணும்னு நினைக்கிறான். அது ரெண்டும் ஒண்ணும். அதுக்கப்புறம் இது ஜிக்யாசு அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புறவன். அதுக்கப்புறம் ஞானின்றவன் என்னன்னா இந்த ஆத்மான்றது ஆத்மா மாத்திரம் இல்லை, எம்பெருமானுக்கு சேஷமான வஸ்து. அந்த சேஷத்துக்கு தகுந்தா போல எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்ற அந்த ஞானம் பெற்று அதை பண்றானே அவன் அதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய பெருமாளை உபாசனம் பண்ணக்கூடிய ஞானி. அதனால சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுரர்த்தார்த்தி ஞானி ச பர்தர்ஷவா அப்படின்னு சொல்ற. பெருமாள் கூட உபாசனத்துல என்ன கொடுக்குறான்? கீழ் பலன் இல்லாமல் கொடுக்குறான். புலன்களால நுகரக்கூடிய பலன்களை கூட உபாசனத்தினால தரான். ஏன்னா இந்த புலன்களால நுகரக்கூடிய பலனை தந்தாதான், ஓ நாம இந்த பலன் வேணும்னு நினைச்சோம், பெருமாள் இதை தந்தார், அப்போ மோட்சாட்சிய பலனும் அவன் தருவான் உபாசனம் பண்ணா அப்படின்னு இத சொல்லத்தே பிரத்யார்த்தஞ்ச மோக்ஷஸ்ய சித்தையா சம்பிரகீர்த்திதா அப்படின்னு சாய்க்கிறேன் சுவாமி. மோக்ஷத்துல பிரத்யார்த்தம் நம்பிக்கை, பிரத்யார்த்தஞ்ச மோக்ஷஸ்ய மோக்ஷத்துல நம்பிக்கை வர்த்திக்காக சித்தையா சம்பிரகீர்த்திதா சித்திகள் இருக்குது, அனிமாத்தியக சித்திகள். அதெல்லாம் சித்த புருஷாள்னு சொல்றமோ இல்லை, அவெல்லாம் ஒரு மந்திரத்தை இது பண்ணி சித்தி பெற்று அவ இந்த அனிமாத்தியக சித்திகள்ல ஏதோ ஒரு சில சித்திகள்லாம் பெற்று விளங்குறான். அது எதுக்காக பெருமாள் அந்த மாதிரி பண்றான்னா, இந்த மந்திரத்தினால இந்த சித்தி அடைஞ்சி இந்த மாதிரி பலனை பெற்றிருக்கார், அதனால இந்த மாதிரி நாம எம்பெருமான அடைஞ்சாக்கா மோட்சமும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதை தரான்னு சொல்றது. பிரத்யார்த்தஞ்ச மோக்ஷஸ்ய சித்தையா சம்பிரகீர்த்திதா அப்படின்னு. அதனாலதான் வேதத்துல எப்படியோ அதே போல பெருமாள் கீதையிலையும் எல்லா விதத்தையும் சத்த ரஜ சமோ குணங்களுக்கு தானே எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்தி யோகத்தை கடைசியில மன்மனாபவா அப்படின்ற ஸ்லோகத்தால வெளியிட்டான். பக்தி யோகத்தை இது பண்ணான், பக்தி யோகம் எல்லாம் சொல்லியிருக்கான், கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் அது எப்படின்றதெல்லாம். அதே கடைசியில அவனை அடையறதுக்கு உண்டான வழியை பக்தி யோகம் எப்படி பண்றது, அந்த பக்தி யோகம் தான் இந்த 4 விதமான பலனை தருது. அந்த கடைசியில மன்மனாபவான்
அதற்கும் முடியாதவாள் மோட்சத்துக்கு போனமோ இல்லோ. அதனால அடுத்தது இத சொன்னார், பிரபத்திய சொன்னார். அந்த பக்தி பண்ண முடியல, அதுக்கு தடங்கள் வருதுன்னா அந்த தடங்களை போக்கடிக்கிறதுக்காக அந்த பிரபத்திய அங்க பிரபத்தியா சொன்னார். அதுவே சுதந்திரமா நிக்கிறதுன்றது இருக்கு. அப்போ அந்த பிரபத்தியும் என்னன்னா, எப்படி 4 விதமான பஜனம் பண்றவா அப்படின்னு சொன்னாரோ அது போல பிரபத்தியும் இந்த 4 விதமான பலனையும் கொடுக்கும். என்ன 4 விதம்? ஆத்ரோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்ற இழந்த செல்வத்தை பெறதோ பிரபத்தினால, புது செல்வத்தை பெறதோ, இல்லை இந்த ஆத்மானுபவத்தை பெறதோ, இல்லை பகவத் கைங்கரியம் பகவத் பிராப்தியே பெறதோ, எல்லாம் இது யாவதாத்தி ததா வாஞ்சா தாவன் மோக ததா சுகம் யாவன் நயாதி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம் அப்படின்னு சொல்ற. அதனால யாவதார்த்தி, எப்போ யாவன்னயாத்தி சரணம் துவாம், ஒன்னை சரண அடையாத பர்யந்தம் தான் யாவத். யாவதார்த்தி அது பர்யந்தான் இந்த ஆர்த்தி கஷ்டம். பணம் நமக்கு சேரணும் அப்படின்றது. அப்புறம் பணம் வந்துடும் அவனை சரணம் அடைஞ்சுட்டா. ததாவாஞ்சா, அதே போலதான் புது பணம் வேணும்ன்றதும் அது பர்யந்தம் தான். அவனை சரணடைஞ்சுட்டா வந்துடும். தாவன் மோகா, அது பர்யந்தம் தான் அந்த மோகம். பெருமாளை சரணடையாத வரையில் தான் ஆத்மானுபவம் பண்ணணும்னு அந்த மோகம் இருக்கும். ஏன் அதை மோகம்னு சொல்லிட்டு என்ன பரம பலன் சொல்லிட்டு இது இந்த உத்தேசம் பண்ணா ரொம்ப வசதி தான், சரி வரியா அளவில்லா அப்படின்ற ரீதியில. ஆனா அது ஒரு சித்தியம் தான். அதனால அதில் போய் மோகிக்கிறான்னு அர்த்தம். அதாவது இந்த அல்லல் படாத தன்மை இருக்கிறதுனால பேரின்பத்தையும் இந்த சிற்றின்பத்தையும் அளவில்லா சிற்றின்பத்தையும் ஒன்னா நினைச்சுறான். ஒன்னா நினைக்கிறான் இல்லை, இதுல ஒரு மோகம் கொள்றான். ஓ இதுவே நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அந்த இடத்துல தாவன் மோகா அப்படின்னு சொல்லப்படுறது. யாவதார்த்தி ததாவாஞ்சா, மோகம்ன்றது என்னது? நமக்கு தகாத விஷயத்த இதுவே தகுந்தது அப்படின்னு தகுந்த விஷயத்தை போல அதுக்கு மோகம் கொள்றனும் இல்லை. அதனால அது இந்த இடத்துல இந்த ஆத்மானுபவத்துக்கு அழிவே இல்லை. அது தெரியவரிய அளவில்லாததான் அது. ஆனா அது என்னது? அது சிற்றின்பம் தான், பேரின்பம் இல்லை. ஆனா அதையே அவன் மோகிக்கிறான். ஓஹோ நமக்கு எந்த விதமான கஷ்டமே கிடையாது, புலன்கள்னால அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் அழிவாகவும் நஸ்வரமாகவும் இருக்குதே தவிர அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்குதே தவிர இது அப்படி இல்லை அப்படின்னு நமக்கு தொந்தரவே இல்லாத இருக்கக்கூடியது அப்படின்னு அதுல போய் மோகிக்க. அதனால்தான் தாவன் மோகா ததா அசுகம். அதே மாதிரிதான் இந்த சம்சார பந்தங்கள்லாம் இருக்குது அசுகம், அவனை சரணடையாத வரையில் தான். யாவன்னயாத்தி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம், எல்லா விதமான பாபத்தையும் அகம் நாசனம் பண்ணக்கூடிய ஒன்றை சரணடையாத வரையில் தான். பணம் வேணுன்றதுதான், இழந்த பணத்தை பெறணுன்றதோ, இல்லை புது பணத்தை பெறணுன்றதோ, இல்லை ஆத்மானுபவம் பண்ணணுன்றதோ, இல்லை இந்த அசுகமான சம்சாரம் தொடர்றதோ, எல்லாம் அது பற்றியும் தான். ஒன்னை சரணடைஞ்சுட்டா எல்லாம் வரும். அதனால என்னன்னா 4 விதமான புருஷார்த்தத்தை அவன் கொடுக்கறான். எதுக்கு? உபாசனத்துக்கும் கொடுக்கறான், சரணாகதிக்கும் கொடுக்கறான். அப்படி கொடுத்தாதான் இந்த அர்த்தார்த்திக்கெல்லாம் உபாசனத்து மூலமாவோ இல்லை சரணாகதி மூலமாவோ கொடுத்தாதான் இந்த உபாசனம் மோட்சத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி இருக்கவாளுக்கு கொஞ்சம் மலினமான புத்தி இருக்கவாளுக்கு அந்த மாதிரி பிரபத்தியும் அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடியது. அதனால கீதையின் செழுமை அத இப்ப என்னன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய கீதை அப்படின்னு மேலெழுந்த வாரியா கீதையை பார்த்தாக்கா கீதையினுடைய பொருளை தெரிஞ்சா அவனுக்கு தான பலனை தான்
கேட்பான். அதாவது விருப்பத்து தான் பலனா கேட்பான். அதே கீதையின் செம்மை, அந்த கீதையினுடைய செழுமைய இது பண்ணா அந்த பொருளை தான் இங்க பாஷ்யக்காரர் சொன்னார். அதனாலதான் கீதை எல்லாராலும் உலகம் மொத்தம் கீதை பரவி இருக்குது. ஏன்னா அவ அந்த கீதையினுடைய அர்த்தத்துல போறா, அதனால இதை கொடுக்கும் அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மேம்போக்கான்னா என்ன அர்த்தம்? அதாவது கீதையினுடைய அர்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கிறார், இருந்தாலும் ஆழமான அர்த்தத்தை ஆழ்பொருளை அவ தெரிஞ்சுக்க முடியல. அதனால பாஷ்யக்காரர் என்ன சொன்னார், கீதையின் செம்மை பொருள் தெரிய பாருன்னு சொன்ன ராமானுஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அறிவினா அகல்ஞான தவறிய நெறி எல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி. நிறைஞான தொருமூர்த்தி அவன் என்ன பண்ணான், நெறி எல்லாம் எடுத்துரைத்தான். அப்படின்னா யாராருக்கு என்ன வேணுமோ அந்த நெறியெல்லாம் சொன்னான். அதுல செழுமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கர்மங்கள் மொத்தம் கர்மயோகங்கள்லாம் இருக்கு, தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு வரான். அது எப்படி பண்ணணும், பகவானுக்கு அர்ப்பிதமா பண்ணணும், சாத்விக தியாக புரஸ்சரமா. அதுதான் அந்த இடத்துல செழுமை. ஏதோ சரணாகி பண்றது இது பண்றதுன்றது இல்லை. அதான் அதனால கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரு சொன்ன ராமானுஜன். அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு சொன்னா, பாஷ்யத்தில் தான், பாஷ்யம்ன்றது பிரம்மசூத்திரத்துக்கு பண்ணது மாத்திரமன்றிக்கே இந்த கீதைக்கும் பண்ணார், கீதா பாஷ்யம் அப்படி. அதனால இந்த இடத்துல பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்புன்ற இடத்துல முக்கியார்த்தத்துல பிரம்மசூத்திர பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் இருந்தாலும் இதுல இதுவும் கணக்கு உண்டு. என்ன உண்டு, இந்த மாதிரி பிரம்மசூத்திர பாஷ்யம் அதான் கீதா பாஷ்யம். அதனால இந்த இது இருக்குதே, என்ன இருக்குது, வஸ்து நிர்தேசத்துல இந்த முதல் ஸ்லோகத்துல அந்த கீதா பாஷ்யதான் கீதையினுடைய சங்கிரகம், கீதா பாஷ்ய சங்கிரகமும் இருக்குது. அப்படின்றத நாம அனுபவிப்போம். மேல கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி நதிவர்யான் பதேஷம் ஸ்ரீரங்க பூர்வசடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே நதேசிகம்.